நீட்டு. தீரன் தானே நீங்க? வேற யாரு? என் அடையாளம் தெரியுதா? என்ன மோன இப்படி எல்லாம் கேக்குற? ஓஹோ, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன்ல கான்டாக்ட் இல்ல, ஃபேக்ஸ் அனுப்பிச்சா ரிப்ளை இல்ல, ஆபீஸ்க்கு போனா ஊர்ல இல்ல, வீட்டுக்கு வந்து ஆள் இல்ல. What do you think of yourself? என்ன கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பேர் கியூல நிக்கறாங்க தெரியுமா? யாருமே காணோம். அட இங்க இல்ல, எங்க வீட்ல. மோனா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால உன்னை அடிக்கடி கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால உன் மேல இருக்க அன்போ பாசமோ எதுவுமே குறையல. கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ ப்ளீஸ். Then I'm all yours. இதே தான் எப்பவும் சொல்றீங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு பூரா ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்றேன். ஐயோ, கம். ஓகே, கம். இவன் தான் முன்னாள் மந்திரி ரத்னவேல். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அடுத்த வேளை சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தவன் இந்த ராஸ்கல் இன்னைக்கு 500 கோடிக்கு அதிபதி. எப்படின்னா, அவனுக்கு வேண்டப்பட்ட ஆர்பி பிரான்சிஸ்ங்கிற பினாமி பேர்ல மெட்ராஸ் பெனிஃபிட் ஃபண்ட்னு ஒரு கம்பெனி ஓபன் பண்ணு. அதுல பாவம் ஏழைங்க நிறைய டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி இருக்கும். மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு திடீர்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான். பெனிஃபிட் ஃபண்ட் திடீர் க்ளோஸ் பண்ணதால பயந்து போன ஆர்பி பிரான்சிஸ் தலைமறைவாயிட்டான். பப்ளிக் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸை வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம். பெங்களூர்ல ஏதோ ஒரு லாட்ஜில் அவன் தலைமறைவா இருக்கான்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். உடனே பிரான்சிஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரத்னவேல் தான் காரணம், மொத்த பணமும் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுல கையெழுத்தும் போட்டு கொடுத்தான். இந்த விஷயம் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த முதலமைச்சருக்கு தெரிய வந்தது. அவர் ரத்னவேலை கூப்பிட்டு விசாரிச்சார். மக்களுடைய பணத்தை 2 நாள்ல திருப்பி கொடுக்க சொன்னார். அப்படி நீ திருப்பி கொடுக்கல, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன்னு வார்ன் பண்ணார். அப்ப நான் கூடவே நிக்கிறேன். அவங்க 2 பேருக்கு பயங்கரமான வாக்குவாதம். ரத்னவேல் கோபமா சிஎம் பார்த்து சொன்னான், உன்னை பதவியிலிருந்து இறக்கி உன் ஆட்சி கலைக்கிறனா இல்லையா பாருன்னு சவால் விட்டுட்டு கோபமா வெளியே போனான். வெளியே போனவன் முதல் வேலையா சாட்சி கலைக்கணுங்கிறதுக்காக பினாபி ஆர்பி பிரான்சிஸை கொலை செஞ்சான். அவன் ஆட்சியை கவுத்ததை பத்தி நான் கவலைப்படல. ஆனா அந்த ஆட்சியை கவுத்த விதம் என் நெஞ்சை பதறது. அந்த கோர சம்பவத்தை இப்ப நான் சொல்றேன். முட்டி போடுங்க, எல்லாரும் முட்டி போடுங்க. போடுங்கடா, போடுறா. எதுக்காக இப்படி பண்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க பண்ண தப்பு உங்க ஜாதியில நீங்க பிறந்ததுதான். வெட்டுங்கடா. தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கண்ணா, என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க, விட்டுடுங்கண்ணா. அவனை கொண்டுட்டு அவன் மோசடி செஞ்சு 200 கோடியை நீ மீட்டுட்டு வா. அதெல்லாம் ஏழை ஜனங்களோட பணம். அது அவங்க கிட்ட தான் போய் சேரணும். எஸ், இதோட அவன் செத்தான்.
என்னையா பண்ற? யாரையா நீ? The judge, the jury, the executioner. என்னையா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் உன் பாட்டு நின்னுட்டே இருக்க. என் பேர் ராமன் பாபு. ஆ? இது என்னோட கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர். தள்ளிப்போயா. யோ இத பாரியா, இது முன்னாள் மந்திரி ரத்தினவேல் இடம். உங்க கவர்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா இது தனியார் இடம். வாயா. உன் கூட வரணும். ஆமா. அவ்வளவுதானே? வரேன். ஐயோ ஐயோ விடப்பா. ஐயோ இதோட கையா இல்ல இரும்பாயா? அப்பா கையில நொறுக்கிடும் போல இருக்கு. ஐயா நம்ம இடத்துல அத்துமீறி நுழைஞ்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான், அதான் இழுத்துட்டு வந்தேன். யார் நீ? என் பேர் ராமன் பாபு, ஜியோலாஜிக்கல் சர்வேயர். டெல்லியில இருந்து வரேன். என்னுடைய கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர். என்னுடைய ப்ராப்பர்ட்டில நீ என்ன சர்வே பண்ற? இது அரசாங்க ரகசியம், வெளியில சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்களே, எப்படி பதில் சொல்றது? ஏய் போங்கடா. வாங்கடா. நீ ஒரு வருஷம் சம்பளமா சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நிமிஷத்துல சம்பாதிச்சிடலாம். ரகசியத்தை சொன்னான். இப்பவே சொல்றேன் சார். அதாவது அந்தமான் தீவு கிட்ட கடலுக்கு அடியில பூமியில பிளவு ஏற்பட்டு அப்படியே விரிசல் விட்டு தமிழ்நாடு நோக்கி வருது. இந்த மேப்பை பாருங்க. அதனால உங்க ஏரியால இருக்க மேட்டூர் டேம், பூலாம்பட்டி டேம் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அணையில பிளவு ஏற்பட்டு டேம் உடைஞ்சி தண்ணி புகுந்தா இந்த ஏரியா சுத்தி 30 கிலோமீட்டர் மூழ்கிடும். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க உங்க இடத்துக்கு தான் முதல்ல பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? யோ தலியா வெளிச்சு விடியா. நம்பவே முடியலையே, சரித்திரத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. என்ன சார் பண்றது, உலகம் முன்ன மாதிரி இல்லையே. சரி நீ உன் சர்வே வேலையை கவனி. சரி சார். மறுபடியும் இது சம்பந்தமா முக்கியமான விஷயம் தெரிஞ்சா உடனே சொல்லு. உனக்கு இதை விட டபுள் மடங்கு பணம் தரேன். மறுபடியும் பிடிக்க மாட்டீங்களே. இந்த மேப் நான் எடுத்துக்கலாமா? மேப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சரி பரவாயில்ல சார், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் வரேன் சார். ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நான் ரத்னவேல் பேசுறேன். சீதாராமன் இருக்காரா? அடடே நமஸ்காரம் சார், நான் சீதாராமன் தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கேள்? உங்க குரலை கேட்டு எத்தனை நாள் ஆறுது? சௌக்கியமா இருக்காளா? என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்ல, உங்க டெல்லி ஆபீஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தான். வந்து எங்க கிராமத்தை சுத்தி சர்வே எடுத்தான். ஏதோ பூகம்பம் வரப்போகுதுன்னு ரகசியமா சொல்லிட்டு போனான். அதான் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன். என்னது பூகம்பமா? என்ன சார் இது? யாரோ உங்க காதுல நன்னா பூவ சுத்தி இருக்கா. யோ நான் கேக்குறேன், சிரிச்சிட்டு இருக்க. சாரி சார், சாரி. என்ன கோச்சுண்டேலா? நான் என்ன பண்றது, டெல்லிக்காரர்கிட்ட சரியான தகவலே வர மாட்டேங்கிறது. என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன். ஓகேயா? ஐயா ஐயா, என்னையா? கதிரேசன் செட்டியார் வீட்டுல கார்ட்ஸ் பார்ட்டி இன்னைக்கு நைட்டு ஏற்பாடு பண்ணிருக்காராம். அதை உங்ககிட்ட கட்டாயமா ஞாபகப்படுத்த சொன்னாரு. பார்ட்டி கிட்டி ஒண்ணு ஆள விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச லட்சுமி பொண்ண ஏற்பாடு பண்ணிருக்காரா, அதையும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னாரு. பார்ட்டி எத்தனை மணிக்கு? இன்னைக்கு நைட் 8 மணிக்கு. சரி.